ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸ். 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் நம்ம எக்ஸசைஸ் 4.3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இந்த சம் பற்றி டீட்டெயிலாக சொல்லி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாமா? த ஃபாலோயிங் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பென்சில்ஸ் அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். ஃபைண்ட் த மீன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழில் சராசரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் பென்சிலோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பெட்டிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன எழுதணும்னா, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட், இட் கேன் பி அப்சர்வ்டு தட் கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ். அதாவது இதுல இருந்து நம்ம இந்த பாக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது இதோட இன்டர்வல் வந்து கண்டினியூஸா இல்ல. இன்டர்வல் மீன்ஸ் இப்ப இங்க 52 இருக்கு, இங்க 52 இல்ல. ஓகேவா? 53 இருக்கு. அப்ப 52க்கும் 53க்கும் நடுவுல ஒரு அது 1 வந்து கேப் விழுந்துருது வேல்யூ. சரியா? 52க்கு அப்புறம் 53. ஸோ நடுவுல கேப் விழுந்துருது. ஸோ கேப் உழாம இருக்கணும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேத்தாப்புல மைனஸ் பிளஸ் பண்ணி கேப் இல்லாம நம்ம இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? 0.5 இதுல மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 49.5 வரும். இதுல பிளஸ் பண்ணோம்னா 52.5 வரும். ஓகேவா? ஒன்னுல மைனஸ் பண்ணுவோம், இதுல மைனஸ் பண்ணோம்னா இங்கேயும் 52.5 வரும். இதுல பிளஸ் பண்ணோம்னா 55.5 வரும். ஓகேவா? 0.5 இதுல மைனஸ் பண்ண போறோம், 0.5 இதுல ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணாதான் இன்டர்வல் வந்து சேம் ஆகும். இங்கேயும் 52.5 இருக்கும், இங்கேயும் 52.5 இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் அதை தான் மாத்தணும். It can be observed that class intervals are not continuous. கண்டினியூஸா இல்லைன்னா மாத்தணும். கண்டினியூஸா இருந்தா பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிடலாம். இது கண்டினியூஸா இல்ல, சோ சேஞ்ச் பண்ணணும். There is a gap of 1 between two class interval. அந்த ரெண்டு கிளாஸ் இன்டர்வலுக்கு நடுவுல 1 கேப் வந்து 1 இருக்கு. So therefore half has to be added to upper class limit. upper class limitல half ஆட் பண்ணோம், half வந்து சப்ராக்ட் பண்ணோம். halfனா 0.5. ஓகேவா? ஒரு இதுல 0.5 மைனஸ் பண்ண போறோம், ஒரு இதுல 0.5 ஆட் பண்ண போறோம். அப்ப ஈக்குவலா வந்துரும். ஓகேவா? அடுத்து லோவர் கிளாஸ் லிமிட் ஆஃப் ஈச் இன்டர்வல். அதே தான் நான் சொல்லியிருக்கேன் பிரீஃபா. கிளாஸ் மார்க் xi அப்படின்னா xi-னா என்னது? அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. ஓகேவா? கிளாஸ் மார்க் xi is equal to அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. அப்பர் லிமிட்னா என்ன, லோவர் லிமிட்னா என்ன, நான் இங்க வரும்போது சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்க போறோம். கிளாஸ் இன்டர்வல்னா என்னது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த டேபிள்ல இருந்து நம்ம இந்த டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா சேமா இருக்கணும் இந்த வேல்யூ எல்லாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல இருந்து நான் 0.5 மைனஸ் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 49.5 வரும். ஓகேவா? 50 மைனஸ் 0.5, 50 மைனஸ் 0.5னா உங்களுக்கு என்ன வரும்? 49.5 வரும். அதே இது 52ஓட பிளஸ் 0 ஆட் பண்ண போறோம். 52 பிளஸ் 0.5 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 52.5. ஓகேவா? இப்ப இங்க இது ரெண்டு ஆட் பண்ணாலும் இது ரெண்டு ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூவா இருக்கணும். நம்ம சேஞ்ச் பண்ற வேல்யூ அதுக்காண்டிதான் 1ல 0.5 ஆட் பண்ணி 1ல 0.5 மைனஸ் பண்ண சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க, அதே மாதிரிதான் எல்லா டேபிள்லயும் பண்ணிக்கணும். இதுல வந்து மைனஸ் பண்ணோம்னா 52.5 வரும். இதுல 5 ஆட் பண்ணுவோம், 55.5 வரும். இதுல ஆட் பண்ணா 55.5 வரும். இதுல 58.5 வரும். இதுல மைனஸ் பண்ணா 58.5 வரும். இதுல ஆட் பண்ணோம்னா 61.5 வரும். இதுல மைனஸ் பண்ணோம்னா 61.5 வரும். இதுல ஆட் பண்ணோம்னா 64.5 வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, 52 இங்க 55 இங்க 55. சோ 58.5 இங்கேயும் 58.5, 61.5 61.5 கண்டினியூஸா வந்துருச்சா? ஓகேவா? இதுதான் கரெக்டான ஃபார்மெட். ஓகேவா? சம்டைம்ஸ் அதுலயே கண்டினியூஸா கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, சோ அதை செட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? இந்த வேல்யூ தான் fi வேல்யூ. சோ இந்த வேல்யூ அப்படியே இங்க எழுதிட வேண்டியதான். 15 110 135 115 25. ஓகேவா? இதை எழுதியாச்சு. அப்புறம் xi-னா என்ன சொன்னேன்? அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த லிமிட்டையும் இந்த லிமிட்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? 49.52னா இந்த 5னா 1. சோ 1. அப்ப 52னா என்னது? 102. 102 டிவைடட் பை 2னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 51. ஓகே, 51. சோ இந்த இடத்துல என்ன வரும்? 51. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். சோ இந்த 5 1. சோ 53 55 55 பிளஸ் 53 அப்பர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் இந்த ஃபர்ஸ்ட் லிமிட்டை போட்டு
பிளஸ் இந்த லிமிட். ஓகேவா? 55 இது ஒரு 53. ஸோ 108 வரும். ஸோ 108 டிவைடட் பை 2 போட்டோம்னா 54. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா 57 கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா 60 கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா 63 கிடைக்கும். ஓகேவா? இப்ப ஒரு டேபிள்ல வந்துட்டு இதுல சென்டர் உள்ள வேல்யூ வந்து மாதிரி ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இதை வந்து ஏன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து டிஐ ஈக்குவல் டு, இதுவும் ஃபார்முலா தான், டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ நம்ம ஏ எடுத்திருக்கிறது என்னது 57. ஸோ என்ன ஒரு எக்ஸ்ஐல இருந்து நம்ம 57 மைனஸ் பண்ண போறோம். எக்ஸ்ஐ என்னது 51. 51 மைனஸ் 57 வந்து மைனஸ் 6. ஓகே, அடுத்து 54 மைனஸ் 57 ஈக்குவல் டு மைனஸ் 3. 57 மைனஸ் 57 ஈக்குவல் டு 3. இந்த 60 மைனஸ் 57 ஈக்குவல் டு 3. 63 minus 57 equal to 6. ஓகே, அடுத்து என்னது ui equal to di divided by h. di அப்படியே போட்டுக்கோங்க. hங்கிறது என்னது? கிளாஸ் சைஸ். hனா என்ன சொல்லுவாங்க? கிளாஸ் சைஸ். அது வந்து என்னது? di யோட டிஃபரன்ஸ் தான் கிளாஸ் சைஸ். hங்கிறது என்னது? இதோட டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க, இதுல மைனஸ் 6 இருக்கு, மைனஸ் 3 இருக்கு, 0 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு. 3க்கும் 6க்கும் நடுவுல கேப் எவ்வளவு? 3. இதுல அதே மாதிரிங்க 3க்கும் 6க்கும் நடுவுல கேப் என்னது? 3. சோ நடுவுல உள்ளது 0. 3 6 அந்த மாதிரி கூடிக்கிட்டு போகுது, இங்க டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. சோ அந்த வேல்யூ என்னது? அந்த கேப், அந்த டிஃபரன்ஸ் என்னது? h is equal to 3. ஓகேவா? இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். h ஓட வேல்யூ என்னது? 3. சோ h க்கு பதிலா நம்ம இங்க 3 போட்டுறலாம். சோ di டிவைடட் பை 3. சோ இந்த di வேல்யூ இந்த இருக்கு. மைனஸ் 6 டிவைடட் பை 3 னா மைனஸ் 2. மைனஸ் 3 டிவைடட் பை 3 னா மைனஸ் 1. 0 divided by 3, 0 anything, 0 divided by anything, 0. அப்புறம் 3 divided by 3 னா 1. 6 divided by 3 னா 2. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? fi ui கண்டுபிடிக்கணும். fi யையும் ui யும் சேர்த்து இன்ட் பண்ணணும். 15 into minus 2 னா minus 13. 110 into minus 1 னா minus 110. 135 into 0 னா 0. 115 into 1 னா 115. 25 into 2 னா 50. இப்போ வந்து fi வேல்யூவை ஆட் பண்ணுங்க, fi ui வேல்யூவை ஆட் பண்ணுங்க. சோ இந்த வேல்யூ ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 400 கிடைக்கும். இந்த வேல்யூ ஆட் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதை எப்படி எழுதுவோம்? நம்ம ஆட் பண்ண டோட்டலா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சராசரின்னு சொல்லுவோம். சராசரினா என்ன சிம்பிள் போடுவோம்? சமேஷன் ஆஃப் f of i ஈக்குவல் டு இந்த 400 எழுதுவோம். அதே மாதிரி இதுல என்ன எழுதுவோம்? இது f of ui. சோ சமேஷன் ஆஃப் fi ui ஈக்குவல் டு இது 25. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால நம்ம ஃபைனலா அப்ளை பண்ணி மீன் வேல்யூ சராசரியை கண்டுபிடிக்க போறோம். மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சமேஷன் ஆஃப் fi ui டிவைடட் பை சமேஷன் ஆஃப் fi இன்டு h. ஏ என்னது? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம சென்டர்ல கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ 57 பிளஸ் சமேஷன் ஆஃப் fi ui ஈக்குவல் டு 25. சமேஷன் ஆஃப் fi ஈக்குவல் டு 400 இன்டு அந்த h வேல்யூ, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 3. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 3. சோ என்ன எழுதுவோம்? h வேல்யூ 3 ஈக்குவல் டு, இது ரெண்டையும் கட் பண்ணா என்ன வரும்? 425 சார் 25, 16 25 சார் 100. சோ என்ன வரும்? 1 into 3 னா 3, 3 by 16 வரும். 3 by 16 னா 0.1875 வரும். இந்த 57 அப்படியே வந்துரும். 57 plus 0.1875 னா 57.1875. அப்புறம் என்ன எழுதிடலாம்? 57. இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். இது என்னது? 5க்கு மேல இருக்கு இந்த டேர்ம். சோ இங்கிட்டு கொண்டுட்டு வந்துட்டோம்னா இது 9 ஆயிரும். சோ இதோட ரெண்டு டேர்மோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், அல்லது 8 எழுதிக்கலாம். ஓகேவா? 57.19 அந்த மீன் வேல்யூ என்னது? இதுதான் ஆன்சர், 57.19. ஓகே, அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிக்கணும். இந்த இன்டர்வல் மட்டும் சேமா கண்டினியூஸா வருதான்னு சொல்லி பார்க்கணும். தென் அந்த டேபிள்ல கொடுத்துருக்கதை எழுதணும். அப்புறம் எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து இதை ரெண்டையும் அப்பர் லிமிட்டையும் லோவர் இந்த லிமிட்டையும் இந்த லிமிட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டு இதை கண்டுபிடிக்கணும். இதை ஏவா எடுத்துக்கணும். தென் இதுல இருந்து எக்ஸ்ஐல இருந்து ஏவா மைனஸ் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் தெரியும், அந்த ஹச் வேல்யூ தெரியும். அந்த ஹச் வேல்யூ இங்க போட்டு டிஏஆல டிவைட் பண்ணணும். அதுக்கடுத்து டோட்டல் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர் 57.19. ஓகேவா? இப்ப நான் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம வந்து இந்த ஃபார்முலா, இந்த டேபிள் எழுத உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தாதான் இந்த சம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.